வணக்கம். ஹாய் மக்களே, எனக்கு பின்னாடி இருக்க செடி தெரியுதா? இதுதான் கள்ளிப்பழம். இதில் இருக்குது பாருங்கள் இந்த பழம். இந்த பழம் பழமாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த கள்ளிப்பழத்தை பழமாக சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. இந்த கள்ளிப்பழத்தை இந்த மாதிரி செங்காயாக ஒரு காலத்தில் தான் அப்படி இப்படி தேய்க்கிறேன், தார் ரோட்டில் தேய்ப்போம். எங்கள் ஊர் ரோடு ஒரு நாள் கள்ளிப்பழத்துக்கு கொண்டு வரேன். இது சும்மா வயக்காட்டில் வந்த இடத்துல இருந்த பழம். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போயெல்லாம் பார்த்துச்சு. அந்த இதாக வச்சு உங்களுக்கு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். ஆமாம், இந்த பழம் ஒரு காலத்தில் தார் ரோட்டில் தேய்ச்சி மண்ணில் தேய்ச்சி எடுப்போம். இப்போலாம் அப்படி இல்லை மக்களே. வீடியோ லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல, இதை முள் தெரியுதா? சின்ன சின்ன முள் தெரியுதா? ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. இந்த முள்ளுக்கு மட்டும்தான் 2 பக்கமும் குத்தும். உள்ளே இருக்கிற சைடு நம்ம உடம்புல குத்தும், இந்த மேலே உள்ள சைடும் குத்தும். இது எப்படி ரொம்ப நேக்காக பிடுங்கணும். இந்த முள்ளுக்கு மட்டும் தான் டபுள் சைடு குத்துற திறமை. வேறு எந்த முள்ளுக்கு 2 சைடு குத்த முடியாது. கள்ளிப்பழத்தில் இருக்க முள் மட்டும்தான் முன்னாடிக்கும் குத்தும் பின்னாடியும் குத்தும். ஏன்னா 2 பக்கமே ஷார்ப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப ஏமாட்டணும். இந்த இருக்கல மக்களே, கத்தி இருந்தால் போதும். வெட்டியாச்சு மக்களே. இதில் தான் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஐட்டம் இருக்காங்க. தெரியுதான்னு தெரியல, எடுத்து காட்டுறேன். தெரியுதா மக்களே? இதுதான் தொண்டை முள்ளுன்னு சொல்லுவோம். இந்த முள்ளை நம்ம எக்கு தப்பாக தின்ட்டோம்னா தொண்டையில் சிக்கிக்கிறோம், உசுரே போயிடும். இந்த முள் சிக்கிச்சுன்னா உசுரே போயிடும். அந்தளவுக்கு இந்த பழத்தில் இந்த முள் ஒரு டேஞ்சரஸான முள். அது சிகப்பாக இருக்கு. நாங்கள் இதை சின்ன பிள்ளையில் என்ன செய்வோம், அந்த எடுத்து லிப்டிக் போட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒரு காலங்கள், அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளுங்க. அப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த இருக்குல்ல, கத்தியை வச்சு 2 கோடு ஃபுட்டில் ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு மக்கள். இது ரத்தத்தை சுத்திகரிக்கும். இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க விந்தணு உற்பத்தி இதை அதிகப்படுத்தும், வீரியத்தை அதிகமாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி இயற்கையான உணவை சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்க. இது மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை நான் உங்களுக்கு வீடியோவாக போகிறேன். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இப்போ ஏகப்பட்ட மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நன்மை எதிர்பார்க்குறேன். அதிகமான நட்பு வட்டாரத்தை எதிர்பார்க்குறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ 3லேயுமே போடுவேன். பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக வளங்க. இந்த நாட்டோட மிக முக்கியமானவங்க அவங்க மட்டும்தான். காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிடலாம். பெற்ற பிள்ளைகளை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிறணும். அவங்க கேட்குறத வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் தன் அப்பாவுக்கு திறமைக்கு ஏற்றாப்புல கேளுங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய்.